குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதயம் கலந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜி.வி. கிருஷ்ணா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் புத்தக பிதாமகன் ஐயா திரு ரவி தமிழ்வாணன் அவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம். எழுத்து வேந்தரமும் சிறந்த ஆன்மீக அறிஞருமான சுவாமிகளுக்கும் திரு நெத்தி சாருக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து வேலூர் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கும் தொழிலதிபர் நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிமேல் அவர் வெறும்ன தொழிலதிபர் நித்யானந்தம் அப்படின்னு கூடாம அற்புத அதிசயங்களை கொடுக்கும் நித்யானந்தம் அப்படின்னு அழைக்கலாம். ஐயா காலை வணக்கம். ஐயா சுவாமி வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் தெருவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கிருஷ்ணா வணக்கம். காலை வணக்கம் ஐயா. சடாட்சர சண்முகநாதர், பாமன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள், வாராகி மாதா, ராஜா சுவாமிகளுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குருநாதரை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. ஆதியே ஆதி அந்தமில்லா ஜோதியே, தத்துவ பொருளாய் தழைத்து நிற்பவளே, இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் நிரந்தரமாக இருந்து நல்லொருளெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வடிவேலனுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று உடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணையருளும் பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நித்தி. வணக்கம் சுவாமி. கிருஷ்ணா. காலை வணக்கம் சுவாமிஜி. காலை வணக்கம்பா. சொல்லுப்பா சுவாமிஜி. ஃபர்ஸ்டே காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சுவாமி. பார்த்துருவோம்பா. முதல் காலர் லைன்ல இருக்காங்க. ஒரு பணிவான வேண்டுகோள், வரக்கூடிய அடுத்த காலர்கள் எல்லாருக்கும் யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம டைமை ரொம்ப கம்மி பண்ணிட்டு டக்குன்னு கேள்விக்கு சுவாமிகளோட போயிடலாம். ஏன்னாக்கா அடுத்தவங்களுக்கு வழி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். தயவு செய்து டிவி வால்யூமை மட்டும் மியூட்ல வச்சிருங்க. காலை வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க ஐயா, நீங்க பேசுறது கேக்குது. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? எனக்காகத்தாங்க ஐயா. உங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. என் பேர் மோகன் ஐயா. கன்னிராசி உத்தர நட்சத்திரம் ஐயா. சுவாமிகள் கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. மோகன் வயசு என்னாச்சு? ஐயா 40 சரி சரி. சொல்லுங்க. இந்த பூர்வீகத்துல குடியிருக்க முடியல ஐயா. 40 வருஷம் ஆச்சு நாங்க தனிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு இப்ப ஏதோ வழி இருந்தா சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்றது கொஞ்சம் தெளிவா, ஏன் அதுல ஏதாவது பிரச்சனை ஆகுதா? இல்ல, அம்மா இறந்துட்டா அப்படிங்க. சரி. அது விட்டுட்டு நான் இங்க வந்துட்டு சூழல் வந்துட்டுவேன். சரி. அதான் அப்ப நம்ம இப்போ 40 வயசு ஆச்சு, 2 பையங்களும் இருக்காங்க. ஏன் தமிழ் மாசம் என்னன்னு தெரியுமா நீங்க பிறந்தது? பங்குனி மாசம் 22ஆம் தேதி. பங்குனி இந்த மாசம். சரி சரி. உங்க தாய் மாமா இருக்காரா? தாய்மா இருக்கிறாரு. அவர் ஏதாவது அதுல இடையூறோ அல்லது பிரச்சனையிலோ இல்ல அதுக்கு சப்போர்ட் பண்றதோ எது இருக்கு? எது இல்லைங்க. எதுவுமே இல்ல. எது இல்லைங்க. அவங்க கண்டுக்க மாட்டாங்க. எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆமா. சரி சரி சரி. அப்பா இருக்காங்க இல்லையா? அப்பா இறந்துட்டாருங்க. எப்படி இறந்தாரு? அப்பா சூசைட் பண்ணிட்டாரு. தம்பி, இதுக்கு முடிவை இதுல சொல்றது முடியாது. ஏன்னா சிக்கல் இருக்கு. அதனால தான் நான் அப்பா இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டது. நான் இல்ல அவர் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் பிரச்சனையே. அது தொடர்ந்து உங்க குடும்பத்துல எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை, உயர்வு இருக்காது, தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பணம் தங்காது, நகை தங்காது, நிம்மதிங்கிறது வராது, குழப்பமான நிலையே ஏற்படும். எந்த தெளிவான முடிவும் எதுலையும் எடுக்க முடியாது. கடந்த 5 வருஷமா வர நீங்க பயங்கரமா போராடுறீங்க. இது எல்லாமே ஒட்டுக்க நீங்க அங்க அந்த வீட்டுக்கு போயிடுறதுனால மட்டும் சரியாகுது. பூர்வீக சொத்து உங்க அப்பா காலத்துல இருந்து வழி வழியாவே யாரும் முழுமையா அனுபவிச்ச மாதிரி இல்ல. புரியுதா?
அப்போ இதை எளிதில் நான் இது வந்து இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவா சிறக்காது, பயனும் பலனையும் தராது. சரிங்க. நீங்க ஒரு முறை வந்து பாத்துருங்க தம்பி. சரிங்க. நல்லதுப்பா. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சுவாமி. காலை வணக்கம். ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், ஈரோடு மாவட்டம் பிரகாஷ் சார், வயசு 50. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர்? சார் என் பேர் வந்து பிரகாஷ். ஓகே, நட்சத்திரம், வயது சொல்லுங்க. அவருடைய நட்சத்திரம் மகர ராசி, மகர லக்னம். ரைட், உங்களுக்கான கேள்வி சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. வயது என்னாச்சுங்க? 50. சாமிஜி ரொம்ப நன்றிங்க சாமிஜி. சொல்லுங்க என்ன? சாமிஜி குடும்பத்தை ஆசீர்வாதப்படுங்க சாமிஜி. குறையில்லாத தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, நல்ல குறையெல்லாம் தீர்ந்து நல்லா இருங்க. சாமிஜி விக்ரமாயா வாங்கியிருக்கிறேன், குழந்தை பேர வாங்கியிருக்கேன் சாமிஜி, சிங்கிங் டாலர் வாங்கியிருக்கிறேன், புக்கு எல்லாமே வாங்கி வச்சுக்கிறேன் சாமிஜி. சரி. அந்த சிங்கிங் டாலர் போட்டதுக்கு அப்புறம் மனசு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு சாமிஜி. ரொம்ப நல்லா இருக்கு சாமிஜி எனக்கு. இந்த பாருங்க, எனக்கு இதான் சந்தோஷம். இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இவர் கருத்தை நான் வழிமொழிகிறேன். பாருங்க, ஐயா சொல்றாரு பாருங்க, உங்க கழுத்தை, அதாவது உங்க கருத்தை வந்து அப்படியே வழிமொழிகிறேங்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கண்டிப்பா. என்ன இப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கொஞ்சம் சின்ன கடல் பிரச்சனை இருக்கு. இல்ல, அது சரியாயிடும். ஏதாவது உடம்பு படுத்துச்சா சமீபமா, இல்ல அடிபட்டுச்சா? சாமிஜி எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி லெப்ட் காலுக்கு அடிபட்டு ரத்தம் வந்து சாமிஜி. அப்புறம் வந்து இந்த ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒட்டுக்கொடல இருந்து எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்குது. அதான், அது புதன் தசையில இருக்கிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த உடம்பு படுத்துறது, அடிபடுறது கடனை பத்தி பிரச்சனை இல்லை, அது எப்படியாவது இருந்தாலும் பெருசா பாதிக்காது, சரியா போயிடும். ஆமா, அது பாத்துங்க. முடிஞ்சா நம்ம கோயில்ல புதன்கிழமை நம்ம முருகனுக்கு 5 நெய் தீபம், ஏலக்காய் வந்து ஒரு 100-108 ஏலக்காய் மாலையா கோத்து போட்டுட்டு, அந்த ஒவ்வொரு மாலை கோக்கும் போதும் ஓம் சரவண பவாய ரட்சகம் ரட்சகம்னு சொல்லிட்டு அத பச்சை கலர் நூல்ல கோக்கணும். கோத்துட்டு கொடுத்துட்டு 5 நெய் தீபம் போடணும். அது வந்து பச்சை நிற திரிச்சு அதை வந்து பன்னீர்ல ஊற வச்சு தீபமா போடணும். இத வந்து கரெக்டா வந்து ஒரு 3 புதன்கிழமைக்கோ அல்லது முதல்ல ஒரு புதன்கிழமைக்கு செய்யுங்க. கடன் தீர்றதுக்கும் வழி வந்துடும், இந்த உடம்பு படுத்துறதும் வந்து சரியா போயிடும். ஓடி போய் பஸ் ஏறுறது, ட்ரெயின் ஏறுறது, இதெல்லாம் அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க. வேறமா? ஹலோ, சொல்லுங்க சாமிஜி. புள்ள வந்து காலேஜ் போயிட்டு இருக்க, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்க, கொஞ்சம் ஆசிரியர் வந்து குறையில்லாத நிறையோட நல்ல வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் பெற்று உயர்ந்த படிப்பு படித்து நல்லா இருக்கட்டும். சாமிஜி உங்க ஆசிரியத்துக்கு நான் 2 டைம் வந்திருக்கிறேன் சாமிஜி. நானே வந்துக்கிறேன், மனைவி, புள்ள, பையன் எல்லாம் வந்திருக்கேன், குடும்பத்துல வந்திருக்கேன் சாமிஜி. சரி சரி. அப்ப வந்ததுக்கு அப்புறம் வந்து பையனோட மாற்றங்கள் கொஞ்சம் மாற்றமா வந்து இப்ப நல்லபடியா பையன் வந்து எங்க பேச்சு கேட்கற மாதிரி இருக்கேன் சாமிஜி. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் உங்களுக்கு நான் நம்ம முருகன்கிட்டே வழிபட சொன்னேன். சரிங்க சரி. நல்லதுப்பா. நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சுவாமிகள். காலை வணக்கம். ஹலோ சாமிஜி, வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ ஓகே, உங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க. என் பேர் வந்து கணேசன். ஐயா உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது, கொஞ்சம் கரெக்டா சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஐயா. கணேசன். கணேசன். வயது? அசுபதி நட்சத்திரம். ஓகே, வயது சொல்லு. வயது சொல்லுங்க. வயது 7/5/1986. சுவாமிகள் கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. 38 வயது. ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கங்க சாமி. உங்களோட வாங்கி போட்டு என்னங்க சிங் டாலர் வாங்கி போட்டு. ஓ, என்ன ஆச்சு? என்ன சாமிஜி? என்ன ஆச்சுன்னு சொல்றீங்க? இல்ல, புத்துணர்ச்சி ஆச்சுன்னு சொல்றேன். ஓ, இல்ல நீங்க பேசுறது தெளிவா கேட்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. சரி சாமி. சிங் டாலர் வாங்கி போட்டீங்க? ஆமா ஆமா, நல்லா இருக்கு சாமி. நல்லா இருக்கு. சரி 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 சரி. கண்டிப்பா கண்டிப்பா. விக்ரமாயாவும் சிங் டாலரும் இந்த மாதிரி சொல்லதான் எனக்கு அது நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா மாதிரி ஒரு மகிழ்ச்சி.
சரி சாமி. சொல்லுங்க தம்பி. நான் எனக்கு இன்னும் marriage இன்னும் ஆகல. சரி 38 38 சொன்னீங்க வயசு? ஆமா சுவாமி. ஆமா சாமி. சரி 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 தம்பி, அது கொஞ்சம் பார்க்கணும் தம்பி. ஏன்னா கேது தசையில பிறந்திருக்கீங்க. சரி சாமி. அது உங்க வீட்டிலேயே இந்த பாம்பு தோஷங்கள் அதிகமா இருக்குமா என்னன்னு எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. சரி சாமி. இதுக்கு ஆதாரணமா சொல்லணும்னா ஏதாவது செய்தீங்கன்னா முதல்ல நல்லா இருந்து கடைசியில பிரச்சனை ஆகுதா? ஆமா சாமி. எதுலையுமே அப்படிதான் இருக்கா? ஆமா சாமி. இல்ல அப்ப நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. ஒண்ணும் இல்ல, வருகின்ற தமிழ் புத்தாண்டு வருது இல்ல, 14/4/2024. ஆமா சாமி. அன்னைக்கு ஒரு தோஷ சாந்தின்னு சொல்லி அஸ்தீக சித்த சூஸ்திர வேள்வி ஒண்ணு நாகசாந்திக்கும் ராகு கேதுகளுக்கும் பண்ண போறேன். சரிங்க சாமி. அது இணையதளத்துல வரும் பாருங்க. சரிங்க சாமி. அதுல பங்கு கொண்டு நீங்க அதுல வந்து மூலிகை இருக்கும். சரிங்க சாமி. அது வந்து நாக கிரந்தின்னு ஒரு மூலிகை தான் போட்டு வழிபாடு. சரிங்க சாமி. அதுல நீங்க போன்ல தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம மறுநாள் கேளுங்க. சரிங்க சாமி. கேட்டீங்கன்னா விளக்கம் அதுல வந்து பங்கு கொள்ளுங்க தம்பி. அதுலயே மாற்றம் வந்துடும் உங்களுக்கு. சரி சாமி. நல்லது தம்பி. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலிருந்து பேசுறேன். அண்ணா யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கண்ணா. அண்ணா என்னோட பையனுக்காக கேட்க போறேங்கண்ணா. சொல்லுங்க. சாமிக்கு நன்றி சொல்லணும் சார் அண்ணா. அது ஓகே. பையனுடைய பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கண்ணா. திலீப் குமார். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். வயசு? வயசு 20-21. சுவாமிஜி கிட்ட கொடுக்குற பேசுங்க. ஹலோ. குருவே சரணம் சாமி. நல்லா இருங்க, நல்ல குறையெல்லாம் தீர்ந்து நிறையோடு நல்லா இருங்க. சாமியில குடும்பத்தை அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கண்டிப்பா. தீர்க்க சுமங்கலிபவா, தீர்காயுசுமானுபவா, யோகமானுபவா, சித்திரத்தோ. உங்களுக்கு நன்றி சொல்லணும் சாமி. சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை சந்திச்சதுல இருந்து குடும்பம் வளர்ச்சி மென்மேல் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காரு சாமி. சரி சரி. பையன் வந்து பையனுக்காக தான் இப்ப கேக்குறாங்க சாமி. சரி சரி. பையன் வந்து கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். பேர் வந்து சோம்பேறித்தனமும் மந்த புத்தியும் வெக்ஸ் ஆகிறதும் கோவப்படுறதும் புரியாம இருக்கிறதும் இது மாதிரியே இருக்காரா? கொஞ்சம் அவர் வந்து இந்த சிஎம்ஏ ஆடிட்டர் படிக்கிறாரு. கொஞ்சம் ஆமா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்ப உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது. சரி சரி. இல்ல அது என்னன்னா லேசினஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு மார்க் கொஞ்சம் கூட அதை பத்தியே பேசி வெறுத்து போறது. சரிங்க சாமி. என்ன கேட்க வரீங்க? அவருக்கு என்ன? சிஎம்ஏ ஆடிட்டர் படிக்கிறாரு சாமி. சரி. இப்ப 2-3 அட்டெம்ப்ட் வந்து எழுதிட்டாங்க. அதுல இது பண்ண முடியல, தேர்ச்சி அடைய முடியல. சரி. உங்களை ஆசீர்வாதம். இல்ல கண்டிப்பா. அவருக்கு சனி தசை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களா? இல்ல சாமி, ஜாதகம் எல்லாம் பார்க்கலாம் சாமி. பார்க்கல. அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. சரிங்க சாமி. அவரு பரிகாரம் சொன்னா செய்வாரா? செய்வார் சாமி. ஏன்னா அது அவர் முழுமையா வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி இல்ல. நீங்க சொல்றத வச்சு பூரட்டாதி நட்சத்திரம் வச்சு நான் சொல்றேன், அது குருவோட நட்சத்திரம். சரிங்க சாமி. அதை வச்சு நான் சொல்றேன், நடக்கிற திசைக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் ஒத்து போகாத மாதிரி இருக்கு. தேர்வில் வெற்றி பெற நம்ம இணையதளத்துல ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதை பண்ண சொல்லுங்க. முடிஞ்சா புதன்கிழமை ஒரு 3 வாரம் யோக கணபதி இருக்கு இல்லையா, அந்த ஆசிரமத்துல 5 நெய் தீபம் போட்டுட்டு பால் கோவால அல்லது பால்ல ஏதாவது பிரசாதம் செய்து படைச்சு தானம் கொடுக்கணும். இத வந்து பண்ணிட்டு 3 வாரம் முடிஞ்சதும் ஆதரவற்ற சிறு பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவர் கையால படிப்புக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஆடை வாங்கி கொடுக்கலாம், ஸ்லேட்டு, பேனாக்கள், அந்த மாதிரி எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அப்ப இதுல வந்து அவர் ஒரு அளவுக்கு வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் வெற்றி பெறுவது என்பது கடின மாதிரி தான் இருக்கு. இத நீங்க பண்ணுங்க, சரியா போயிடும். நல்லது. நன்றி. அற்புத அதிசயநாதர் நம்மளுடைய நித்தி ஐயா கிட்ட இப்ப நீங்க அற்புத அதிசயம் வந்து ஒவ்வொரு வாரம் சொல்றீங்க ஐயா. காலர்ஸ் முடிஞ்சிச்சா இருக்காங்க சுவாமி, பட் இருந்தாலும் அவர்கிட்ட இதை கேட்டு அவரை மாட்டி விட்டு ஜோசியம் ஜாதகம் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் அப்படின்றது எனக்கும் சரி நம்ம நேயர்களுக்கும் தெரியும். அது ரிலேட்டடா ஒரு கேள்வி கேளுங்க. அற்புத அதிசயம் இந்த வாரம் இருக்கு, அது அப்புறமா கேட்போம்.
சுவாமி, ஒரு வீட்டில் பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரே தசை நடக்குதுன்னு வச்சுங்க, ஒருத்தர் வெளியே போயிடணும்னு சொல்கிறாங்க. எதனால் சாமி? வீட்டை விட்டே வெளில போயிடணுமா? ஆமாம், 2 பேரும் ஒரு ஏகதசை நடந்தால் வீட்டில் அப்பாவும் பிள்ளைங்க ஒரே பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஒருத்தர் யாராவது வெளியே போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன காரணம் சாமி? அது ஒரு மூட நம்பிக்கையான விஷயம்ப்பா. கரெக்ட். அது முற்றிலும் மூட நம்பிக்கையான விஷயம். ஒரே ஒரு காரணம் மட்டும் பேசலாமே தவிர அது காரணத்துக்கு ஒத்து போகாது. அந்த ஒரு காரணம் என்னன்னா, நீ சொல்றது ரொம்ப கரெக்டு. பார்த்துட்டு இருக்காங்க, ஐயோ அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே தசை நடக்குது, பையனுக்கும் அம்மாவுக்கும் ஒரே தசை நடக்குது, அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கை 2 பேருக்குமே ஒரே தசை நடக்குது, ஒரு வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அது ராகு தசை, சனி தசை, கேது தசை, குரு தசைன்னு எல்லா தசையும் வச்சு அவங்கள பிரிவு வச்சுங்க, கொஞ்சம் தொலைவா போங்க, இல்லை வேலைக்கு போங்க. ஏன் இந்த கருத்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல கேள்வி நித்தி கேட்டது. அது என்ன, மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் ஏக திசையா இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அது ஏற்றுக்கொள்ளலாம் ஐயா, அது ஏற்றுக்கொள்ளலாம். அதுல கொஞ்சம் நிஜமும் இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இது பாத்தீங்கன்னா முழுக்க மூட நம்பிக்கையா. முதல்ல பாயிண்ட் என்னன்னா, அப்பாவோட வயசும் பிள்ளையோட வயசு என்னவா இருக்கும்? வேறுபாடு இருக்கும், எப்படியும் 20 வருஷம். முதல் வயது வேறுபாடுகள்ல ஒரு விஷயம் இருக்கு. 2வது, தசைகள் ஒன்றா வந்தாலும் யாருக்கு மாரக பாதகாதிபதியா இருக்கா, அல்லது இவருக்கும் அவருக்கும் பகை பெற்றிருக்கா, நட்பு பெற்றிருக்கா, அல்லது அது நல்ல கதியில இருக்கா. ஒருவேளை 2 பேருக்குமே நல்லா இருந்தா அதை விட யோகமே கிடையாது. பிரிச்சு வைக்கிறது பெரிய முட்டாள்தனம். பலம் சேரும் இல்லையா? அப்ப இதுல என்னன்னா, அந்த மாதிரி வரக்கூடிய வீட்டுல சொற்பமானவர்களுக்கு 100க்கு 5% அல்லது 10% தான் மாரக பாதகாதிபதி தசையா இருக்கும். அந்த தசை அப்படி மாரக பாதகாதிபதி தசை அப்பாவுக்கு இருந்து பிள்ளை இருப்பானானின், அப்ப அப்பாவுக்கு அது ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்றதா நல்லா புரிஞ்சுக்கணும். 5 விழுக்காடு தான் இது, 95 விழுக்காடு கிடையாது. மாரக பாதகாதிபதி திசையாய் அப்பாவிற்கு நடந்து அதே திசை மகனுக்கோ மகளுக்கோ நடந்தால் இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அப்போ கூட தனியாக வைக்கணுமாங்கிறது இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அதே மாதிரி பையனுக்கு மாரக பாதகாதிபதி திசையா இருந்து அப்பாவுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அப்பவும் நம்ம யோசிக்கணும். சில வீட்டில் நம்ம பார்ப்போம், இளம் பிள்ளைகள் கடலில் மரணிச்சு போகிறது, விபத்துகளில் இறந்து போகிறது, திடீர் மரணங்கள் ஏற்படுறது, நோய்வாய்ப்படுறது படுறோம். அதுக்கு இது ஒரு காரணமாகும். இதையே காரணமாக வச்சு பிரிக்கணுமா, அவங்க ஒன்றா இருக்கக்கூடாதா, பிரச்சனையானா அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எத்தனையோ விதிமுறைகள் இருக்கு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதை செஞ்சுட்டு ஒரே இடத்துல இருக்கலாம். இதனால் என்ன ஆகுதுன்னா, உதாரணத்துக்கு ராகு தசை சேர்ந்து அப்பா ஒரே குடும்பம், ஒரே பெண் குழந்தை கிட்டத்தட்ட 20-21 வயசு, தசா சந்தி வருது, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ 2 பேருக்கும். அந்த பொண்ணை கொண்டு போய் பக்கத்தில் எங்கேயாவது வைக்க முடியுமா? முடியாது. இந்த காலம் அதுக்கு ஏதுவானதா? யோசிக்கணும்ல. இதை விட்டுட்டு மூட நம்பிக்கை, ஐயோயோ ஒரே தசை நடக்குது, ஒரே பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே தனியா வச்சிடறான்னு யாரும் சொல்ல முடியாது. கடைசியில் கிருஷ்ணா என்ன மாற்ற சொல்லவும் கூடாது. அது மாதிரி தசா சந்தி என்பது சந்தி நிலையறிய வருமின் கிரகம், நிலையாய் கெட்பால் செய்வானாயின் கோல்பால் அடக்கலாம், கோல்பால் அடக்கனாயின் குருவினை தேடி குருட்டினை நீக்கி உடன் இருக்கும்படி இல்ல கிரகத்தை நாடு அப்படின்னு பாட்டே இருக்கு. ஆக இதுல என்ன விஷயம்னா, நல்ல இடத்துல போய் பாரு, அதுக்கான வழி கிடைக்கும். அப்பா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோ, அது நமக்கு சரியா போயிடும். நான் சொல்றதெல்லாம் 5 விழுக்காடு, 95 விழுக்காடு அப்படி கிடையாது. அப்படி பிரிச்சு விற்கணுங்கிற விதி நிச்சயமாக இல்லை, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இதுல ஒரே ஒரு சூட்சுமம், சித்தர்கள் கையாளுமையிலும் சில ரகசியங்கள் இருக்கு. ஏன் இதை பரப்பப்பட்டதுன்னா, யாரும் இதை அறுதிட்டு சொன்னதா எங்கேயுமே ஆதாரம் கிடையாது, எதிலுமே ஆதாரம் குறிப்பிடப்பட்டது அல்ல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை படிச்சு 15 வயசு வருதோ 10 வயசு வருதோ, அதை தாண்டி அந்த படிப்புக்கான வழியை நல்லா வகுக்கணும். பெற்றவங்க செல்லமாக வளர்க்கும் பொழுது படிக்காது.
சில பிள்ளைகள். கரெக்ட். அப்போ இந்த குழந்தையை நல்லா படிக்க வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். ஒரே பிள்ளையாச்சே டாக்டராகவோ கலெக்டராகவோ ஆக்கி பார்க்கணும்னு ஆசை இருக்கும். சரி கொஞ்சம் நம்ம வெளியில் அனுப்பிச்சு படிக்க வச்சா இது நல்லா படிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கு தசாய ஒரு பலிகடாவாயிட்டாங்க. அச்சா அப்போ அப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து புள்ள பார்த்துக்குன்னா அப்பா வெளில போயிடுவாங்களா? பிள்ளைய வீட்டில் விட்டுருவாங்களா? கிடையாது. அப்போ ஏன் பிள்ளைங்களுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு வைக்கணும்? பெற்றவங்களுக்கு இல்லாத போது விதிவிலக்காக தசா சந்தி என்பது ஒருவருடைய வளர்ச்சிக்காக வரப்படுகின்ற விஷயம். அந்த வளர்ச்சி பிள்ளை வளருகின்ற குணத்தையும் மனத்தையும் சூழ்நிலையும் செயலையும் பொறுத்தது. அது கெட்ட செயலாக இருந்தால் அதை தள்ளி வைத்தால் திருந்தும். இல்லை அது கெட்டது இல்லை நல்ல பிள்ளையா இருந்தால் தள்ளி வச்சா கெட்டுப்போகும். ரெண்டுமே பாதிப்புகள் இருக்கு. அதனால இதை பார்க்க வேண்டாம். அப்படி இல்லை, அப்படி பிரித்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை ஆய்வுக்கு உட்பட்டு சரி செய்து உடனே இருக்கலாம். செய்யாமல் இருந்தாலும் தவறு இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். நாம் ஒருத்தர் அறகுறையாக கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, போன வாரம் தம்பி ஏதோ ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஐயோ சித்திரை மாதத்துல எங்கள் அப்பா வந்து பண்ணிட்டாரு, அப்பா நீ போய் தண்ணி அடிச்சா அதுக்கு நான் பொறுப்பா சொல்ல முடியாது. இல்லை எத்தனையோ இருக்கு. சிலர் செய்கிற தவறுகளை சொல்ல மாட்டாங்க, குறைகளை மட்டும் பேசுவாங்க. அதனால தசா சந்தி என்பது நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை இருந்தால் அதுக்கு என்ன தீவிரம்னு பார்த்துக்குங்க. அந்த 5 விழுக்காடு 95% இதை பார்க்காதீங்க, குழப்பம்தான் வரும். அப்படி பிரித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணத்தை காட்டி பிரியுங்கள், கிரக தசாயை காட்டி பிரிக்காதீர்கள். இதான் அதுக்கு விஷயம். ரொம்ப நன்றி சுவாமி. என்ன மாற்ற வச்சா அப்படி இருந்தாலும் வந்து அந்த அற்புதமான கேள்வி கேட்ட நித்யாவுக்கு நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அண்ணா நான் மணிமொழி பேசுறேன்னா. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான் நான் கேட்கணும். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கடா கண்ணா? கடலூர் மாவட்டம்னா. சூப்பர்மா. உங்க பெயர், வயது, நட்சத்திரம்? மணிமொழினா 24 வயது, கேட்ட நட்சத்திரம்னா. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா மணிமொழி. நல்லா இருக்கீங்களா சாமிஜி? நல்லா இருக்கேன்டா கண்ணா. எங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறைவோடு நல்லா நினைச்சதெல்லாம் நடந்து நல்லா இருக்கா கண்ணா. சுவாமிஜி நான் ரொம்ப வருஷமா கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சாமிஜி. சரி. அது தட்டிக்கு போயிட்டே இருக்கு சாமிஜி. என்ன படிச்சிருக்க நீ? மேத்ஸ் முடிச்சிருக்கேன் சாமி, எம்எஸ்சி மேத்ஸ். சரி சரிம்மா. அப்பப்போ முகத்துல வெள்ளை தழும்பு வருதாமா? அப்படி எதுவும் இல்லைங்க சாமிஜி. இல்ல உடம்புல அந்த மாதிரி வெண்தழும்புகள் எதுவும் வரலையாமா? இல்லைங்க சாமிஜி. சரி. இளம் முடி நிறைச்சது? ஃபர்ஸ்ட் இருந்துச்சுங்க சாமிஜி. அதுக்கு என்ன பண்ண? எதுவும் பண்ணலைங்க சாமிஜி. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரா கண்ணு? அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சாமிஜி. அப்பாவுக்கும் உனக்கும் சண்டை இல்லாம இருக்கா? சண்டை இல்லாம தான் சாமிஜி இருக்கு. அது ஏன் அவ்வளோ யோசிச்சு சொல்ற? இல்ல அப்பா அங்க இருக்காங்க, நான் இங்க வந்து ஒரு வேலைக்காக இங்க தனியா இருக்கேன் சாமிஜி. ஏன்டா கண்ணா? அது இங்க வேலை கிடைச்சதுனால இங்கே அப்படியே வீடு எடுத்து தங்கி இருக்கோம். இப்போ வந்து பிரைவேட்ல வேலை பார்க்குற, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும்னு சொல்றேன். ஆமாங்க சாமிஜி. சரி சரிடா கண்ணா. கொஞ்சம் சிக்கல் இருக்கு, ஜாக்கிரதையா இரு. ஒண்ணு அது கிடைக்கிறதுங்கிறது முழுமையா இருக்குன்னு என்னால சொல்ல முடியல. அதே மாதிரி பேர் வந்து கண்டிப்பா மாத்தணும்டா கண்ணா. கேட்டை நட்சத்திரத்துக்கு என்ன பேர் சொல்ற? மணிமொழி. மணிமொழிங்கிற பேர் வைக்க கூடாதுடா கண்ணா. கேட்டை நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க. யுவஸ்ரீன்னு வச்சுக்கோ. இந்த பேரை மாத்தி 48 நாள் 48 முறை எழுதிட்டு அப்படியே இந்த பேரை 10 முறை சொல்லி எனக்கு வேலை கிடைக்கணும்னு சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரி சொல்லி பண்ணேன். சூரிய காயத்ரி சொல்லிட்டு 10 முறை சொல்லிட்டு எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்க. ஒரு தசமி திதியில வந்து நம்ம கோயில் ஆசிரமத்துல விநாயகருக்கு பால் கோவால காப்பு கட்டி, அது என்ன வழிபாடுங்கிறது அது ஒரே ஒரு வளர்பிறை தசமியில செய். அது என்னுடைய விளக்கம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நிச்சயமா சுக்கரதசைங்கிறதுனால பார்த்துக்கோ, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நல்லதுரா கண்ணு. நன்றி. பேக் டு பேக் காலர் இருக்காங்க, அதனால பார்த்துடலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் அழகுமலர் சித்தால பக்கத்துல இருந்து பேசுறேங்க. சென்னையில இருந்தா?
சென்னையில இருந்து பேசுறேங்க. ரைட், யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க. எனக்காக தான் கேக்குறேங்க. ரைட், உங்களுடைய வயதும் நட்சத்திரமும் சொல்லுங்க. என் பேர் அழகுமலர், வயது 46. விசாக நட்சத்திரம், துலா ராசி, மிதுன லக்னம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுமா, அழகு மலருக்கு உடம்புக்கு என்ன? வணக்கம் சாமிஜி. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்குமா சாமிஜி? என்னம்மா ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கிடைச்சிருச்சம்மா? கிடைச்ச நேரத்தை கரெக்டா பயன்படுத்திக்கோமா. சரிங்க சாமி. சொல்லுங்கம்மா. சாமி, எங்க வீட்டுக்கார் தவறிட்டாரு, 5 வருஷம் ஆகுது. நான் 2 பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு வருஷமா நான் அகண்ட பாராயணத்துக்கு மாசம் மாசம் வந்துட்டு தான் இருக்கேன். என்னோட இடத்தையே ஒருத்தவங்க அபகாரிக்கு கேட்டுக்கு இருந்தாங்க. அதுவும் விக்ரமாயா வாங்கி வச்சு அதை நாங்க மீட்டுட்டோம். ஆனா இப்ப நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பையனுக்கும் அங்க நான் வரதான் கொரோனா டைம்ல அவன் எக்ஸாம் முடிச்சான், காலேஜ் முடிச்சான். வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இப்போ நாங்க 3 மாசத்துலயே அவனுக்கு ஒரு ஐடில வேலை கிடைச்சிச்சு சாமிஜி. சரி, வேலை போயிட்டு இருக்கான். ஆனா எனக்கு கடன் ரொம்ப இருக்கு சாமிஜி. சரி, வருமானம் பத்தல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒண்ணு அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதம்மா. நீ அகண்ட பாராயணத்துக்கு வரும்போதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பூ வாங்குறாங்களே, அர்ச்சனை பண்ணி அங்க பூ வைப்பாங்கல்ல, நீ என்ன பண்ண, 5 விதமான பூ வாங்கு. உன்னால முடிஞ்சது வாங்க. நீ இவ்வளவு வாங்க அவ்வளவு வாங்கலாம் இல்ல, வாங்கிட்டு அங்க குடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது ஓம் ஹைம் ஹைம்னு 5 முறை சொல்லணும். ஆமா, இதை நீ எவ்வளவு முறை ஓம் ஐம் ஓம் ஐம் 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 ஐம்னு நீ சொல்லிக்கிட்டே இரு, நீ உனக்கு கடன் குறைய ஆரம்பிச்சிடும். இது இவங்களுக்கு எல்லாரும் சொல்லிட்டு நடக்கலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இவங்களுக்கு குருனுடைய அந்த திசையில பிறந்திருக்காங்க, விசாக நட்சத்திரன்னு. இவங்க கடக்கிற திசையெல்லாம் சரியில்லை. அதனால சொன்னேன்மா, கண்ணு உனக்கு பிறந்ததுல இருந்தே 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குண்டா கண்ணு. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எந்த ஒவ்வொரு 3 வருஷம் கடக்கும் போதும் உனக்கு அடி வயிற்றுல புளிய போட்டு கரைக்கும். இதெல்லாம் கூட அதுல சரியா போயிடும். நீ இதை மட்டும் செய்துகிட்டே வாமா. ஒரு 6 மாசம் சென்று எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுமா. வருமானம் செய்யற வேலைக்கு ஏத்த வருமானம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான்டா கண்ணா அந்த மந்திரம். சரிங்க சாமிஜி. சரியா? என் பையன் 4th படிக்கிறான் சாமிஜி, சின்ன பையன். ஆனா சிங் மந்திரம் டெய்லி சாமி கும்பிட சொல்லிட்டு தான் போறான். ஓகே, போட்டோம். வீடு கொஞ்சம் சரியில்லை, அதுவும் கூடிய சீக்கிரம் பாத்துக்கலாம். நீங்க இதை பண்ணிட்டு வாங்க, மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க. சரி சாமி. அம்மா என் கூட தான் இருக்காங்க, அம்மா கூட தான் சாமிஜி இருக்கேன். நல்லது. அவங்க நன்றி. பேக் டு பேக் நிறைய காலர் இருந்தாலும் லைன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சுவாமிகள் பார்க்கலாம். நம்மளுடைய விக்ரமாயாவாக இருக்கட்டும், குழந்தை குபேரராக இருக்கட்டும், சங்கநிதி, பதுமநிதி, வாகனங்களுக்கான சிறப்பு விக்ரமாயா, புத்தகங்கள், இது எல்லாமே நம்மளுடைய ஆசிரமத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களால் வர முடியல, நான் ரொம்ப தொலைவில் இருக்கேன் அப்படின்னாக்கா போஸ்ட் மூலமாகவும் கொரியர் மூலமாகவும் உங்களை அடையும். அதுக்கான டீட்டெயிலை நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். புது புத்தகங்கள் ஒரு சிறப்பான புத்தகம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி சுவாமிஜி கிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி சுவாமிஜி, 14 ஏப்ரல் சித்திரை திருநாளில் ஏதோ ஒரு ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு காலர்கிட்ட அடிச்சிங்க. அதை சர்ப்ரைஸாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் சொல்கிறேன்ப்பா, முடியத்துக்குள்ளே சொல்லிடுறேன்ப்பா. ரெண்டாவது இப்போ சிங் சொன்னாங்கல்ல, ஆமாப்பா, சிங் சொன்னாங்கல்ல, 2 பேர் 3 பேர் ஐயா, எவ்வளோ மகிழ்வான ஒரு சமாச்சாரம். 2 பேர் விக்ரமாயா. நான் வச்சு இந்த அம்மா கடைசியாக பேசினாமா விக்ரமாயாவில் தான் இடத்த மீட்டாங்க. பெரிய விஷயம். அது இதெல்லாம் கேட்க தான் நமக்கு இன்னும் ஆய்வு செய்யணும். அந்த வகையில் தான் அந்த புத்தகம். அது எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு நான் இப்போ நிகழ்ச்சியில் சொல்கிறேன். எல்லாமே சர்ப்ரைஸ் தான். ஆமாம். பட் சிங் டாலர் சுவாமிகள் 10 வருடத்திற்கு முன்னாடி தயாரிச்சாங்க. அது இன்னைக்கு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒரு அன்பான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷம். ஐயா, நீங்கள் தான் அற்புத அதிசயத்தை சொல்லுங்கள். இன்னைக்கு உங்களை விடுறதா இல்லை. கிருஷ்ணா, ஒருத்தர் குரு தசை இருந்தால் அது வீணான தசை. 16 வருஷம் 90% வீண் தசை. ஒரு மனுஷனை பாடாப்படுத்திடும். ஒழுக்கம் இல்லைன்னா குரு தசையில் வீணாக போயிடுவாங்க. 10% தான் அவங்க கொஞ்சம் சக்ஸஸாக இருப்பாங்க. ஒரு முறை சுவாமிகிட்ட ஒரு குடும்பத்தோடு வந்தாங்க, அப்பா, புள்ள, பொண்ணு, பையன் எல்லாமே. அவங்க சுவாமியை பார்த்துட்டு போய் இறந்துடலான்னு தான் வந்தவங்க. வந்துட்டு சுவாமிகிட்ட ஜாதகத்தை கொடுத்தாங்க. சுவாமி பார்த்தாரு ஜாதகத்தை. பார்த்துட்டு என்ன பண்ணார், இவங்கள
நீங்கள் அந்த கல்லால மரம் இருக்கு இல்லையா, அந்த கல்லால மரத்தில் போயிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு சில மந்திரங்களை சொல்லி அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் பார்த்துட்டே இருக்கிறேன், என்னடா அது குருதேசன் போய் அங்கே செய்ய சொல்கிறாரு, சரி ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்களும் அந்த 2-3 வாரம் வந்து அதை செய்ய சொன்னாங்க. அதை சீராக செஞ்சாங்க. செஞ்சுட்டு அவங்க வந்து அவர் வந்து எல்லாமே வீடு வாசல் எல்லாம் கோட்டீஸ்வரன், வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்தவர். இங்கே வரும்போது எல்லாத்தையும் அழிஞ்சிட்டு தான் வந்தார். அப்போ அவர் வரும்போதே 5 வருஷம், 16 வருஷத்தில் 5 வருஷம் போனாங்க, 11 வருஷம் இருக்குது. ஓ குருதசை. ஆமாம், அது இப்போ 5 வருஷத்தில் மொத்தம் காலி பண்ணது 11 வருஷம் விடுமா? சரி இது ஏதோ சொல்லிக்கிறார் அப்படின்னு நினச்சி இப்போ கல்லால் வாரத்தில் போய் எல்லாம் சொன்னார். அவர் மந்திரம் சொல்லி அதை 3 வாரம் செஞ்சு அவர் மறுபடியும் போன பணத்தெல்லாம் எடுத்து மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு வந்து கோட்டீஸ்வரன் ஆகி சாமிகிட்ட வந்து சாமி உன்னால் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு கார் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படி சாமி எனக்கெல்லாம் கார்லாம் வேண்டாம், நீ போய் அந்த இந்த கண்ணு தெரியாத இந்த இது பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த ஸ்கூலுக்கு எதனா ஒன்று போய் பண்ணுங்க. அது ஒரு காரணத்தோடு தான் சொல்லிக்கிறார். சில சமாச்சாரங்கள் வந்து அது அந்த ஏதோ பிரச்சனை இருக்கும், அது அங்கே போய் செஞ்சால் அது நிவர்த்தி ஆகும். ஆமாம், ஊனமற்றவங்களுக்கு போய் செய்யணும்னு சொல்லிட்டாரு. அவங்கள வந்து இன்றைக்கி சிறப்புமாக இருக்காங்க. எதுக்கு சொல்லுவார்னா கல்லால மரன்றது நம்ம சுவாமியுடைய ஆசிரமத்தில் இருக்குது. அது நம்ம ஆசிரமத்தில் பாரு எல்லா பரிகாரத்துக்கும் தேவையான அத்தனை தெய்வத்தையும் வச்சுருக்காரு. அஜிதாங்க பைரவர் இருக்காரா உள்ள, அது ஒரு விஷயம், அது ஒரு காரணத்தோடு வச்சுருக்காங்க. விநாயகர் இப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு சொன்னார் பாருங்கள், இது பால்கோபா அலங்காரம் பண்ணணும்னு. அந்த கோவாவில் அலங்காரம் பண்ணுறது எந்த கோயிலையும் பண்ண மாட்டாங்க ஆயிருங்க. நம்ம சுவாமி அதுக்காக வச்சுருக்காரு. அங்கே பண்ணிவிட்டு எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு, எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க, ப்ரைவேட் வேலைக்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்க. இப்போது நம்ம ஆசிரமத்தில் சிரட்டை மரம் இருக்குது, இது ருத்ராட்சி மரம் இருக்குது. அதெல்லாம் காரணத்தோடு தான் வச்சுருக்காரு. நான் வைக்கும்போது கேட்டேன், சுவாமி இதெல்லாம் என்ன சாமி, இது ருத்ராட்சி மரமும் இங்கே வளருமா? அப்போ நான் ருத்ராட்சி மரம் வளர்ந்து அது ஒரு முகம் தானே சாமி, 3 முகம் அது வந்து விழுந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன எதுக்குன்னா வரவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், ஒரு இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை போய் செஞ்சால் இது தேடி போகணும், அவங்களுக்கு கிடைக்காது. கல்லால மரம்ன்றது கிடைக்காது. அது வந்து கல்லால மரம் இருக்குதுன்னா அந்த இடத்துல சித்தர் இருக்காருன்னு அர்த்தம். அந்த மரத்தில் அதை கொண்டு வந்து நம்ம ஆசிரமத்தில் வச்சுருக்காரு. ஒரு குருவினால் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும். க்ளீனாக அந்த குடும்பம் வந்து மீந்துடுச்சு. இல்லைன்னா அந்த 5 பேரும் போய் சேர்ந்துட்டு இருப்பாங்க. 5 வருஷத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. 11 வருஷம் அதில் மீண்டு வந்துக்கிறாரு. அதான் கேட்கும்போது சுவாமி சொன்னார், இல்லைப்பா அவன் ஒரு நல்ல மனுஷன், அவனுக்கு ஒரு இது கொடுக்கணும். எத்தனையோ இதுங்க ஞானிங்க வந்து சாபம் கொடுத்துட்டு அந்த சாபத்துக்கு விமர்சனம் குரு தானே கொடுக்குறாரு. கரெக்டு. அது ஒரு குரு மூலிமா நடந்தது. ஆனால் இவரும் எப்படின்னா சும்மா இல்லை, சரியில்லைன்னா கம்மன் அப்படியே மெதுவாக கொடுத்து பார்த்துங்கிறாரு. கேட்கும் போது அப்புறம் சொன்னார், அவன் நல்லவன்பா, அவன் மீளணும், அவனால் பல நன்மை நடக்கும் மக்களுக்கு அப்படின்ட்டு செஞ்சார். இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஆசிரமத்தில் மறந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஆசிரமம் முழுக்க மாமரங்களுடைய நிழல் வந்துட்டு சுவாமிஜியோடைய ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்மளுடைய ஆசிரமத்தில். சுவாமி இதை பற்றி அதாவது இறந்தே போகலான்ற ஒரு ஐடியாவில் இருந்திருக்காங்க. குரு தசை நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் 10 விழுக்காடு தவிர ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அந்த ஜாக்கிரதை தவறான பாதையிலையும் ஷார்ட்டாக பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோடு செயல்படுற செயலும் அது பெரிய படுகொழியில் எடுத்து போய் தள்ளிடும். 10% தப்பிப்பாங்க, 5% அதில் யோகமாக இருப்பாங்க. அந்த ஊரில் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அதே குருதசை தான், அது 5%. 5% பிரச்சனை பண்ணாது, அப்படி இப்படியுமா இருக்கும். சில பேர் நல்லா வெளிநாடு போயெல்லாம் சம்பாதிப்பாங்க. ஆனால் நிச்சயமாக 80 விழுக்காடுலாம் பார்த்தா இவர் சொன்னது தான். அந்த நண்பர் வந்து ரங்கநாதன் தானே சொன்ன, இப்போ நீ எனக்கு சரியா தெரியல 2-3 அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு குருதசை, பெரிய கோட்டீஸ்வரன் ஐயா, நடுரோட்டு வந்துட்டாங்க ஐயா மொத்தமே அந்த குருதசையில். அப்போது அவரை நான் கூப்பிட்டு சில காரணங்களை தனியாக கேட்டேன், இந்த தப்பு பண்ணியா நீ முதல்ல அதை சொல்லு. பண்ண சாமி, அதுலேருந்து நீ வாட்ச் பண்ணடா, உனக்கு இதில் தான் அழிவாயிருக்கணும். ஆமாம் சாமி.
சரி, அந்த தப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டு திருத்திக்கிறாங்க. ஏன்னா நல்லவன், எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பணம் இருக்கும்போது நிறைய உதவிகளை செய்ய மனுஷன். சரி, இந்த ஆளை விட்டுறக்கூடாதுன்னு நம்ம ஒரு வித வழிபாடு சொல்கிறோம். அதனால் குரு தசைங்கிறத அவர் கேட்டதுக்காக சொல்கிறேன். தசைங்கிறத மாற்றப்படுறது எப்படி, நீ கேட்ட மாதிரி இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னா, யார் யார் என்ன எண்ணங்களோடு வராங்களோ, யார் யார் என்ன நினச்சி வராங்களோ, யார் யார் தன்னை திருத்தி கொள்ளணும் அப்படின்னு வராங்களோ, அதுதான் விமோச்சனத்துக்கு வழிவகுக்குமே தவிர பரமன் எப்பொழுதுமே மனிதனுடைய செயலை பார்க்க மாட்டான், நோக்கத்தை மட்டும்தான் பார்ப்பான். நம்ம நினைக்கலாம் திருடனுக்கும் கடவுள் இருக்கிறான், புரியுதா? அவனும் கடவுளை வேண்டுவான்ல. அப்போ என்ன ஏம்பா கடவுள் நம்ம அவனுக்கும் அனுகிரகம் பண்றாரு. எங்க ஊர்ல ஒரு திருட சாமி குறுக்கெடுக்கு பண்ணிச்சுங்க. அவன் காலையில போகும்போது அந்த பூட்டு திறக்கும் போது பூட்டுக்கு தொட்டு கும்பிட்டு தான் திறப்பானா. அவர் பையன் வந்து அந்த வேலையை செய்யாததுனால அவன் அடிக்கடிக்கு மாட்டிக்கிறானா. நான் சொல்றத வேலையை செய்ய மாட்டேன்ட்டு, நம்ம தொழில் என்ன, நம்ம திருடுற தொழில் தானே, அதை போய் தொட்டு கும்பிட்டு செய்யறதுக்குன்னா இவன் தலைவரே, இவன் பெரிய பிரச்சனை ஆகுறான் தலைவர், இவனுக்கு அட்வைஸ் பண்ணு தலைவர். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொன்னா நீ அவ்வளவு சாமி கும்பிடுறதுக்கு நீங்க வேற திருடுறதுக்கு புரியுதா? அப்போ கேட்கறது ஏன் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டாங்க இல்லைங்க. நானு அந்த பகுதியில் ஒரு ஒரு பொறுப்புல இருந்தேன். இல்லையா, பொறுப்புல இருந்தது ஒண்ணு, என்கிட்ட நம்ம நெருக்கமா இருக்கிறதுனால அந்த ஆன்மீக விஷயங்களே இவர்கிட்ட அலசுவாங்க. அது மாதிரி அல்லப்பா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அதனால எந்த திசை இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை. இறைவன் எப்பவுமே நோக்கத்தை மட்டும்தான் பார்ப்பான், செயலை பார்க்க மாட்டான். அவனுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு. ஆனா குருதா ரெண்டுத்தையும் சேர்த்து பார்ப்பான். இது புரியுதா? அதான் விஷயம். சொல்லுப்பா. காலர் பார்த்து எடுத்துருவோம்ப்பா. திருடங்க. காலை வணக்கம். வணக்கம் சாமி. ஐயா, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? ஐயா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. எனக்காக சாமி. என் பேர் குருசாமி. என்னுடைய ராசி ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு. ஐயா, வயது சொல்லுங்க ஐயா. 68 முடிய போகுது சாமி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குற பேசுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம். என் பேர் வந்து குருசாமி. சரி, இல்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த 3-4 வருஷமா எப்படி இருக்கு? 3 வருஷமா எனக்கு நான் கல்யாணம் ஆனதுல இருந்தே எனக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இல்ல, நான் அப்புறம் சொல்றேன். இந்த 3 வருஷமா உடம்பு படுத்தினது, அடிப்பட்டது, பிரச்சனைகள் இருக்கா? ஆமா ஆமா ஆமா. என்ன நடந்தது? கொரோனால வந்து என்னுடைய உயிரே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்து இது பண்ணிட்டாங்க சாமி. சரி, அதுல இருந்து நான் மீண்டு வந்துட்டேன் நானு. வெரி குட் வெரி குட். ஒன்றும் இல்லைங்க, நீங்க அம்மா அப்பா தாத்தா வகையில, அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா வகையில யாருக்காவது 2 தாரம் இருந்ததா? எங்க அப்பா இருக்க 2 தாரம் சாமி. இல்ல பாருங்க, உங்களுக்கு வந்து இப்ப 68. ஆமா சாமி. இன்னும் இருக்கிற காலமும் உங்களுக்கு இந்த பிரச்சனை, என்ன பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அதை அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. இதுக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய காரணம் இருக்கு. நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நடக்கிற திசை, சந்திர திசையில பிறக்கிறீங்க, அப்புறம் சூரிய திசையை கடப்பீங்க, அப்புறமா அப்படி சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசையை கடப்பீங்க, செவ்வாயிலேருந்து ராக கடப்பீங்க, ராகிலேருந்து குருவை கடப்பீங்க. இப்படி கடக்கிற திசையெல்லாம் பெரிய திசை. அந்த பெரிய திசைக்கு எல்லாமே சிக்கலான திசை. இப்ப பாருங்க, ஒவ்வொன்றா கடக்கும் போது பணம் இழக்கிறது, கடன் ஆகிறது, நிம்மதி போறது, வருமானம் குறையிறது, பகையாகிறது, உடல் படுத்துறது, உறவெல்லாம் பகையாகிறது. இதுதான் ஒண்ணு நடந்துட்டு வரும். அதே மாதிரி சமீதி நான் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சேன், அந்த வேலையும் போயிடுச்சு. அதான் சொல்றேன், இப்ப எதுவுமே நிலைச்சு இருக்காது. எங்க அப்பா சம்பாதிச்சு சொத்தம் போச்சு, எல்லாம் போயிடும். அதான் சொல்லிட்டு வரேனா. சென்னையில வந்து அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து சென்னையில வீடு வாங்கினா அண்ணனும் ஏமாத்திட்டாரு. அதான் நான் இப்பதான் சொன்னேனே, இதை தான் நீங்க விரிவுபடுத்துறீங்க. உறவெல்லாம் பகையா போகும். ஆமா ஆமா. இது என்ன தெரியுங்களா, இதுதான் சிக்கலான ஒரு விஷயம். இது நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியாது, நாமளும் கோயில் குளம் போறோம், பிரச்சனையா இருக்கு. இதுதாங்க தீர்வு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா கோயிலுக்கும் நான் எவ்வளவு கெடுதல் வந்தாலும் கோயில் போகாம இருக்கவே மாட்டேன். அதுதான் அதனாலதான் நீங்க தப்பிச்சீங்க அந்த கொரோனாவில். இல்லைன்னா தப்பிச்சிருக்க முடியாது உங்களால. இது போகட்டுங்க, இது எனக்கு தெரியுது தெளிவா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நேர்ல வரணுங்கிறதுக்காக சொல்லல, உங்களுக்கு தீர்வு அப்பதான் அலசிதான் நம்ம இதுக்கு எடுக்கணும்.
சரிங்க சாமிஜி. நான் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு முயற்சி பண்றேன். அவசரப்படாதீங்க. இப்போ வாங்குனீங்கன்னா திருப்பியும் கடன் ஆவீங்க, திருப்பி அதை விற்கிற மாதிரி சூழ்நிலை வரும். சரிங்க சாமிஜி. நீங்க வந்து பார்த்துட்டு செய்யுங்க. சரிங்க சாமிஜி. கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, குறையெல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருங்க. சரிங்க சாமிஜி. வணக்கம். நல்லதுங்க. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம்மா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க புனிதமலர். ஓகே, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்க பெயர் எனக்காக தான் 47 வயசு. கன்னிராசி, உத்திர நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லு கண்ணா. சாமிஜி வணக்கம். நல்லா இருமான். என் பேர் புனிதமலர். நான் சேலத்துல இருந்து பேசுறேன். நான் வந்து கன்னிராசி, உத்திர நட்சத்திரம். சரி. விருச்சிக லக்னம். சரி. இந்த 2 வருஷமா எப்படி இருக்குமா? 2 எப்படி இருக்குன்னா மனக்கவலை, தூக்கமின்மை, ஏதாவது பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, பணம் கொடுத்து வராம போறதோ அல்லது நகை கொடுத்து வராம போறதோ, வீட்டுல இருந்துகிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் பிரச்சனை வர்றதோ, இந்த மாதிரி இந்த 2 வருஷமா அதிகரிச்சிருக்கா இல்லையா? இல்லைங்க, அந்த பணம் கொடுத்து வராம போறது, நகை அந்த சம்பந்தப்பட்டது எதுவும் இல்ல. தப்பிச்சுக்கிட்டீங்க. மத்ததெல்லாம் இருக்கா? இருக்கு. 2 வருஷமா இல்ல. அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? அப்பன்னா குழந்தையில இருந்தே இருக்கா? ஏடா கண்ணு, அத சொன்னா தானே நான் வந்து கால்குலேட் பண்ண முடியும். சொல்லுமா, ஏதோ ரகசியம் வச்சுக்கிட்டே பேசுறமா. 2 வருஷம். சரி, 2 வருஷம் இருக்கு. போ, மார்க் போட்டோம் போ. சரி, நான் எப்படி இருந்தேன், எப்படி இருப்பேன், நான் எப்படி இருக்க போறேன், அந்த क्वेश्चन இந்த क्वेश्चन. இது எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சா என்ன பத்தி யாருன்னா கேட்டு சொல்ல. நீங்களே கேட்டீங்க. ஏன்டா கண்ணா, யாருன்னே நான் உன்னை பார்க்கல, நீ இப்படிதான் இருப்பேன்னா நான் கதை கட்டி சினிமா ரீல் ஓட்டுறதாடா கண்ணா இது? சரி, ஓகே. என் பேரு என் லட்சணத்துக்கு நான் வந்து எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது, அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காது. 40 வயசுல கிடைக்குமா கிடைக்காதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? 47. இதெல்லாம் நியாயமா இருக்குதா? காலையிலேயே கலாய்க்கிறியடா கண்ணா. நல்லா சிரிக்கிறம்மா. உங்க வீட்டுக்காரர் உன்னோட இருக்காரா? இல்ல. அதான் பிரச்சனை. வேற என்ன பண்றது? இந்த மாதிரி நீ பாயிண்ட் பர்மிஷன் இருக்காருங்க. இப்ப வீட்டுல இல்ல, வெளில போயிட்டாரு. சரியா போச்சு போ. வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து நீ எளிமையா கேட்டுட்டமா. அது 47 வயசு, எனக்கு அதை பத்தி வயசத்தை பத்தி எல்லாம் தெரியாது. என்ன நீ வேலைக்கு போகணுன்ற ஒரே அவசியம் வேறு, எங்க வீட்டுக்காரன் சம்பாதிச்சு நான் சாப்பிடக்கூடாதுன்றியா? அடா நல்லா சிரிக்கிறமா. போச்சு போ. அட எனக்கு லட்சியமே வந்து வேலை போகணும். அப்படிதான் 47 வயசு வரைக்கும் லட்சியத்தையே போயிருவோம். லட்சியத்து பின்னாடியே ஓடிங்கிறிய தவிர வேலையை தேட மாட்டேறியம்மா. இல்ல, 2 வருஷமா நான் ட்ரை பண்றேன். எனக்கு இந்த தடவை கிடைக்கல. 2 வருஷம் தான். இப்ப வந்த பாரு விஷயத்துக்கு இதான் கணக்கு. இததான் நான் முதல்ல சொன்னேன். இந்த 2 வருஷமா என்ன மாற்றம்னு கேட்டேன். என்ன தெரியுமாடா கண்ணு, ஒரு முறை வேற வழியில டைம் எடுத்தா சொன்னத ஒரு நல்ல பக்தர்மா, படமா ஏழை, அவர் வந்து நேரா போய் பகவான் கிட்ட என்ன பண்ற, ஐயா எனக்கு 2 கோடி ரூபாய் பரிசு கிடைக்கணும், 2 கோடி ரூபாய் பரிசு கிடைக்கணும் வேண்டிக்கினே இருக்காரு. அதுவும் விழமாட்டேந்து. ஒரு நாள் அம்பாள் பரமேஸ்வரன் பக்கத்துல இருந்து அம்பாள் கேட்டா, அவன் எவ்வளவு பெரிய பக்தன், இத்தனை வருஷமா உங்ககிட்ட வந்து பரிசு வேணும்னு கேட்குறானே, நீ இப்படி நினைச்சா அவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? அவன் எவ்வளவு பெரிய நம்பிக்கையான பக்தன், நல்ல பக்தன்னு கேட்டான். அட கம்னூர்ன்றாரு பரமேஸ்வரன் பார்வதிய. என்னத்துக்கு இப்படி சொல்றீங்க? நான் கேட்டா கூட அவன் லாட்டரி சீட்டே வாங்கல, அவன் பரிசு கேட்டா நான் என்ன பண்றதுன்னாரு. அந்த மாதிரி கதையா நீ எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கினே என்ன வந்து கேட்டு இருந்தா நீ எதையுமே செய்யாத அனுகிரகம் பண்ணதான் முடியும் தான். எப்படியா? 47 படிக்கிறியாமா? 60 வயசு வரைக்கும் படிக்கலாம்ல. அத பத்தி எனக்கு தெரியாதுடா கண்ணு. நான் தெரிஞ்சா சொன்னா படிக்காதவன். சரியா? ரைட். அரசு பணிக்கு 47 வயசுல வேலை கிடைக்கும். ஐயா சொல்லிட்டாரு பாருமா. 60 வயசு வரைக்கும் முயற்சி பண்ணலாம். அவர்கிட்ட பேசு. கரெக்டா இருக்கு. அவரு படிச்சவர். அரசு பணியில வேலையில சேருவதற்கு வயது வரம்பு இருக்கு. 47 வயதுல வந்து அரசு பணியில சேர முடியாது. புனித மலர் முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஐயா, பிஎட் முடிச்சா வாத்தியாரா போய் சேரலாம் ஐயா. அது 2 வருஷம் அரசு பணியில
லாட்டரி சீட் வாங்காத மாதிரி அந்த பாப்பா 47 வயசுல எனக்கு வேலை வாங்கி எங்க கொடுங்க. நண்பர் நித்யானந்தம் அப்படிதான் போய் வேலைக்கு சேர்ந்து அவர் 5-6 வருஷம் வேலை கண்ணா. ரிட்டையர் ஆயிட்டாரு. முயற்சி விடாதம்மா, முயற்சி நல்லா பண்ணு. ஓகேவா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சேலம். சேலம். சேலமா? சரி. உனக்கு இந்த பரிகாரம்லாம் நம்பிக்கை இருக்கா? எல்லார்கிட்டயும் கேட்டு உங்களுக்கு 2 வருஷம் முன்னாடி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி என்னோட லக்கணத்துக்கு எப்படி இரு நான் கேக்குறத முதல்ல காதுல வாங்குடா கண்ணா. சொல்றத செய்வியா? செய்யற சொல்லுங்க. சரியா? செய்யற சொல்லுங்க. புனர்பூச நட்சத்திரத்துல நம்ம ஆசிரமத்துக்கு வா. அங்க சடாச்சர சண்முகருக்கு 12 தீபம் போடு. அங்க 12 முறை அடி பிரதட்சணம் வா. ஓம் ஷடாச்சர சண்முகாயே ரட்சிப்பாய் ரட்சிப்பாயின்னு பா. உனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன நினைச்சு குறிக்கோள்ல பயணிக்கிறியோ அதுக்கான வழி கிடைக்கும். இதான்டா கண்ணு. எதுலயும் போய் நம்பி பணம் கொடுக்கறதோ, யாரையாவது நம்பி வேலை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு பின்னாடி போறதோ, இந்த வேலையை வச்சுக்காத மாட்டிக்குவேன். அந்த மாதிரி நேரம் பாரு, குழப்பம் ஏற்படும். உனக்கு ஒரு தெளிவான முடிவை நீ எடுக்க மாட்ட. பேசுறது தெளிவா பேசுற, அதே மாதிரி ஆழ் மனசுல எப்பவுமே ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நீயும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவ. நல்லா சிரிக்கிற. இது இன்னும் இப்பதான் தொடக்கம், இனிமே இன்னும் அதிகரிச்சிடும். ஜாக்கிரதா கண்ணு. வீட்ல இருந்து ஏதாவது பண்ண முடியுமா ஐயா? முடியவே முடியாது. நான் சும்மா சொல்லி வீட்டுல இருந்து இதை பண்ணுமான்னு சொல்லலாம், நடக்காது. இத பாரு, இந்த மாதிரி கேள்வியே இப்படிதான் கேட்கும் குதர்க்கமா. சரி, நீ இதை பண்ணுடா கண்ணு. நல்லதும்மா. நன்றி. என்னத்துக்கு அப்படி சொன்ன தெரியுது கிருஷ்ணா? 2-3 வருஷமா குருதேச ஸ்டார்டிங். அப்படியே சொல்லுங்க. அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். குருதசையை பற்றி தான். இடைவேளைக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபன் ஓரியன்டா இருந்தது. அடுத்த எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நிஜமா நடக்குது பாவம் பண்ணுங்கறான். இல்ல சாமி, அவன் என்னால சிரிப்பெல்லாம் அடக்கவே முடியல. ஐயா ஏதோ சொல்ல வந்தீங்க ஐயா. கல்லால மரம் பற்றி நித்தி சார் சொல்லிட்டு இருந்தா, அது தொடர்பா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சாமி. சரி ஐயா. மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. சரி, நேரடியான சம்பந்தம் இருக்கு. கிரகங்களுக்கும் மரங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏன் கேட்கிறேன் என்றால், இப்போ சொன்னார் இல்லையா, கல்லால மரத்தோட தொடர்பாக சொன்னார் இல்லையா, கல்லால மரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளும் போதி மரத்தடியில் புத்தர் அமர்ந்திருப்பதும் பார்க்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருட்சம் இருப்பதையும் நாம் அறிவோம். இதன் காரணத்தை தெரிந்து கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன் சாமி. அப்படியே ஒரு உப கேள்வி ஒன்றும் கேட்டுறேன். பங்குனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யலாமான்னு சொல்லி நம்முடைய மலேசிய வாசகி பக்தை திருமதி தயாபரன் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கும் நீங்கள் ஒரு பதில் சொல்லிடணும் ஐயா. முதல்ல பங்குனி மாதம் கடைசி சொல்லிடுறேன் ஐயா. பங்குனி மாதத்தில் பயம் இல்லைன்னா தாராளமாக பண்ணலாம் ஐயா. ஏன்னா 4 பேர் குழப்பிடுவாங்க, பங்குனி மாதம் இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி பயந்தா செய்யாதீங்க. நீங்கள் சொல்கிற விதம் நல்லா இருக்கு. ஆமாம் ஐயா, சாஸ்திரம் அப்படி சொல்லலை, தாராளமாக செய்யுங்க, தப்பே கிடையாது. அது ஐயா, மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, கிரகங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஐயா? சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அந்த 14ஆம் தேதி செய்தியை சொல்லிடுறேன் ஐயா. அதுக்கு முன்னாடி அன்று வெளியிட போற புத்தகத்தை பத்தி நான் சொல்வதை விட நீங்க சொல்றது சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. அவசியம் சொல்றேன் ஐயா. அதுக்கு முன்னாடி ஃபன்னு சொன்னது வந்து லாட்டரி டிக்கெட் கதை வந்து மைண்ட் உள்ள சொல்லிடணும்பா. லாட்டரி சீட் கதை ஃபன்னுன்னு. லாட்டரி டிக்கெட் கதை ஐயா சொல்லுங்க ஐயா. அங்க லட்சணம் பற்றி சுவாமிகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது வச்சாய் கொண்டிருக்கு மணிமேலை பிரசுரத்தில். வருகின்ற 14ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்து அன்னைக்கு அது வந்து ஆசிரமத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. அங்கலட்சண சாஸ்திர பலனும் பரிகாரமும். இதுவரைக்கும் வந்த புத்தகங்கள், இதுவரைக்கும் 7 புத்தகங்கள் சுவாமிகள் எழுதியிருக்காங்க. இது வந்து பிரம்மாண்டமான புத்தகம். டபுள் க்ரவுன் சைஸ் என்று படத்தில் நீங்கள் பார்த்தீங்க. டபுள் க்ரவுன் சைஸ் என்கின்ற இதில் ஒவ்வொரு அங்கத்தை பற்றியும், கண், காது, மூக்கு, நெற்றி, காது எல்லாத்த பற்றியும் அவர் சொல்லியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பரிகாரங்கள், அதனால் ஏற்படக்கூடிய தீர்வுகள், அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே அதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பயனுள்ள வித்தியாசமான, இதுவரை தமிழில் வெளிவராத மிக பருமனான பெரிய புத்தகம். இதனுடைய விலை 900 ரூபாய், 900 ருபீஸ். ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த 900 ரூபாயை விட பன்மடங்கு அதிகம்
என்பதை நம் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் முன்பதிவு செய்யலாம். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி ஆசிரமத்தில் அந்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. நேரிலும் வந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்பதை மகிழ்வோடு தெரிவிக்கிறேன். வட்டம் போட்டாங்களா? வருகின்ற 14/4/2024 அன்று தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ அஸ்தீக சித்த சூஸ்தர நாகதோஷ ராகு கேது நிவர்த்தி சாந்தி வேள்வி அப்படிங்கிற ஒரு வேள்வி செய்ய போகிறோம். அதனுடைய விளக்கம் இணையத்தில் வரும், பாருங்க. அதில் முக்கியமாக அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத தயவுசெய்து தள்ளிவிடாமல் கவனிங்க. பல விதமான விஷயங்கள் இருக்கு. வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை பஞ்சமி தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை இருக்கு. விளக்கு தீபம் எப்போதும் பூசணிக்காய் தீபம் போடுறவங்க அனுகிரக வாராகிக்கு வந்து போட்டு வழிபடலாம். டைம் இருக்கா? முடிஞ்சிச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு. வட்டம் போட்டாங்க. அடுத்த வாரம் காத்துக்கிட்டு இருங்க. பார்ப்போம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.